அன்பார்ந்த உழைக்கும் மக்களே வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய மாமனிதராய் அவ்வை பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவர் பாளையங்கோட்டை ஐயா அவர்கள் உருவாகியிருக்கிறார். அவர் தன்னுடைய செயல்பாடுகளை ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கும் வர்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகிற ஒரு போக்கை பார்க்கிற போது அவர் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக கொண்டு வர வேண்டும் என்கிற உணர்வு எம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மலக்குழியில் இறங்கி மலமல்லுகிற அந்த தொழிலாளிகள் இறப்பு என்பது மிக கொடூரமானதாக இருந்தது. அதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார். மலக்குழியில் இறங்கி மலம் அள்ளுவது மனித மாண்புக்கு எதிரானது என்பதை உணர்ந்ததன் அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய உதவியோடு அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அப்படி தமிழகத்தில் ஏதேனும் மரணங்கள் நிகழ்ந்தால் மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் அவர் பெற்றிருக்கிறார். கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக மலக்குழி மரணங்களே இல்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார் பாளையங்கோட்டை ஐயா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை மக்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடமையில் உழைக்கிற மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் கப்பலில் வேலை செய்வதற்கான படிப்பை சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிறான். அவன் 6 லட்சம் ரூபா வரை பணம் கட்டியிருக்கிறான். பரீட்சை எழுத ஒரு மாதத்திற்கு முன்பு 50,000 பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பணத்தை கட்டினால்தான் நீ பரீட்சை எழுத முடியும் என்று அந்த நிர்வாகம் சொல்லி அவரை அனுப்பிவிட்டது. ஆனால் 50,000 கட்ட முடியாத சூழலுக்கு அவர்கள் குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மாணவனுடைய தகப்பனார் கைகால் இழுக்கப்பட்டு சம்பாதிக்கும் நிலையை இழந்திருக்கிறார். அவருடைய தாய்க்கு எந்தவித வருமானமும் இல்லை. இந்த நிலையில் அந்த மாணவன் பரீட்சை எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதை அறிந்து பாளையங்கோட்டை ஐயா அவர்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி அந்த மாணவனை பரீட்சை எழுத வைத்தார். இதை வேறு யாரும் இந்த உலகத்தில் செய்ததாக சரித்திரம் இல்லை. அதே போன்று நெடுஞ்சாலை ஓரங்களில் நடந்து செல்லுகிற ஏழை எளிய மக்கள், வாகன ஓட்டிகள், இவர்களெல்லாம் பசியார உணவருந்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் 25 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் தமிழ்நாடு அரசு அம்மா உணவகம் அல்லது தமிழ்நாடு அரசு உணவகம் அமைத்து குறைந்த விலையில் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதோடு மட்டுமல்ல, விவசாயிகளுடைய நலனுக்காக